அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியோட உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நான் கடந்த காணொலியில் ஒரு விஷயத்தை பற்றி கதைச்சிருப்பேன். அதாவது ஒரு பாட்டு போட்டியில் நடக்கிற பிரச்சனைகள், அதில் நாங்கள் எவ்வாறு சித்தீகரிக்கப்படுகிறோம், எவ்வாறு எங்களை காண்பிக்கிறார்கள், எங்களோட திறமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா, இல்லாது எங்களுடைய அனுதாபத்தின் மூலமாக எங்களை ஒரு பாவப்பட்ட ஆக்கள் மாதிரி காட்டுறதான்றதை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் கதைச்சிருக்கிறேன். என்ன மாதிரி பேரும் கதைச்சி போட்டிருக்கணும். இதே நேரத்தில் ஒரு சில காணொலி பதிவுகள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த டெலிவிஷனுக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்கள் வருது. அதே நேரத்தில் நாங்கள் வைத்த விமர்சனம் அந்த தொலைக்காட்சிக்கு செய்கிற செயற்பாடுகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் வச்சுனாங்களே வழிய இதில் யாருமே எங்கட கலைஞர்களையும் சரி, இல்லாட்டி அந்த போட்டியில் பங்கு பெற்ற கலைஞர்களையோ நாங்கள் அவமதிக்கவும் இல்லை, அவையிட திறமைகளை நாங்கள் குறைத்து மதிப்பிடவும் இல்லை. இதை தெளிவாக விளங்கி கொள்ளணும். அதுக்கு விளங்கி கொள்ளணும்னு சொல்லி சொன்னால், இந்த டெலிவிஷனில் இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எங்களோட ஈழத்தை சேர்ந்த மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணின சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொன்னால்தான் இது ஓரளவுக்கு புரியும். என்னென்னு சொன்னால், நான் நீண்ட காலமாக இந்த அதுவும் ஸ்பெஷலாக இந்த பாட்டு நிகழ்ச்சியை நான் நீண்ட காலமாக நீண்ட வருடங்களாகவே நான் பார்வையிட்டு கொண்டு வரேன். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லைக்கு முதல் அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் அடியானண்ணா ஒரு வீடியோ ஒன்று போடைக்கில் அந்த நிகழ்ச்சியில் பேட்டர்ன் இப்படித்தானன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு சில விளக்கங்களையும் தந்திருக்கிறார். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பாடல் திறமைக்குரிய ஒரு போட்டியை அதில் சென்டிமெண்ட்டை காட்டக்கூடாதுன்றதை நாங்கள் சொல்லல. அதில் உண்மைத்தன்மை இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ மீடியான்னு சொல்லிக்கல இப்போ நாங்கள் இப்போ நார்மலாக எல்லாருமே ஒரு ஆள் யூடியூப் சேனலாக இருக்கட்டும், டிக்டாக்கில் சமூக வலைதளங்கள்ட்ட இருந்தாலே கூடுதலாக எல்லாரும் ஒரு மீடியா சார்ந்த பர்சன். ஸோ நாங்கள் ஒரு விமர்சனங்களை நாங்கள் வைக்கணும்னு சொல்லி சொன்னால் அதில் நடுநிலைமையாகவும் நேர்மைத்தன்மையாகவும் உண்மை விஷயங்களை நாங்கள் அதில் கதைக்கணும். இப்போ நார்மலாக நாங்கள் விமர்சனம் என்ற பேரில் எங்களுக்கு இனிக்கிற இடமெல்லாம் நக்கி போட்டு எங்களுக்கு கசக்கிற இடமெல்லாம் துப்பி கொண்டு தெரியக்கூடாது. ஏன்னு சொல்லி சொன்னால் அது ஒருதலை பட்சமாக போயிடும். அந்த அடிப்படையில் இந்த முதல்ல அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு எனக்கு தெரிஞ்ச சில வரலாற்று சம்பவங்களோட நான் இந்த விளக்கிறேன். இப்போ நான் பார்க்க வலிக்கிட்டது அந்த சூப்பர் சிங்கர்ன்ற ஒரு ப்ரோக்ராம். அதில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3, ரைட்? அதில் பார்ட்டிசிபேட் பண்ணினது இல்லை எத்தனை பேருக்கு அந்த கண்டஸ்டண்ட்டாக ஞாபகம் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஈழத்தை சேர்ந்த 2 சிறுமிகள் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கிட்ட ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த ப்ரோக்ராமில் பங்கு பெற்றினவே 2 பேர் அதில் ஒன்று கனடாவிலிருந்து வந்தார்கள், ஒன்று சரிக்கா, மற்றது மகிஷா, ரைட்? 2 பேர் பங்கு பெற்றினவை அதில் அந்த சரிக்காண்ட பிள்ளை டாப் 15 வரைக்கும் வந்தது. அந்த மகிஷா டாப் 10க்குள்ள என்டர் ஆனது. டாப் 9ல் அவள் எலிமினேட் ஆகி வெளியில் போனவா வைல்ட் கார்ட் ரவுண்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சான்ஸ் இருந்து அவையில் அந்த வைல்ட் கார்ட்டை அவாய்ட் பண்ணி போட்டு போயிட்டோம். இந்த 2 பேர்ட்ட அந்த ப்ரோக்ராமில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலாக எந்த ஒரு விஷயமும் நடக்கல, ரைட்? எந்த ஒரு விஷயமும் எதுவுமே நடக்கவும் இல்லை. அது நார்மலாகவே அதற்கு அந்த பொட்டன்ஷியல் ரீதியாக அந்த வேலை திறமையில பயன்படுத்தி அதை நல்லாவே பாடி ஒரு சுமூகமான ஒரு நிகழ்ச்சியாக போனது. இது அந்த எத்தனை பேருக்கு இந்த 2 கண்டஸ்டண்ட்டாக ஞாபகம் இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ இதான் ஸ்டார்ட். அதுக்கு பிறகு அந்த ஃபைனல் மேடையில் கூட ஃபைனலில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் பிறகு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தது அஜித். அந்த அஜித் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல் அதில் அஜித் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தது. அப்போ ரன்னர் அப் பிறகு அது அந்த மேடையிலேயே இந்த 2 பேரைக்கும் மென்ஷன் பண்ணி அவைக்கு ஒரு டேங்க் சொன்னிருந்தது ஹோ கண்டஸ்டன்ட் ரீதியில்.
அந்த ஃபைனல் வந்து நான் ஃபுல்லாகவே லைவ் பார்த்தேன். நான் அப்போ அதை பார்த்தாக்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு பிறகு வந்து ஜூனியர் 4, ரைட். இது கூடுதலான எல்லா மக்களுக்கும் வந்து இது வந்து ஞாபகம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் வந்து ஜூனியர் 4லையும் வந்து ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு சிறுமி வந்து பாடினது. இதை வந்து மெயினாக நோட் பண்ணி கேளுங்கோ. ஜெசிகா, ரைட். ஜெசிகான்ற ஒரு சிறுமி வந்து அந்த ப்ரோக்ராமில் பாடி ஃபைனலில் வந்து ரன்னர், ரைட். அதுவும் வந்து உண்மையிலே வந்து அதுலேயும் வந்து சில விஷயங்கள் வந்து இருந்தாலுமே வந்து உண்மையிலே வந்து அந்த பிள்ளை வந்து கஷ்டப்பட்டு எல்லா ஜோனர்லையும் ட்ரை பண்ணி ஆரம்பத்தில் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எஃபெக்டை போட்டு இஃப் ஐ ஆம் நாட் ராங் வயல் கார்டுகளால் ஃபைனலுக்கு என்டர் பண்ணி செகண்ட் ப்ரைஸ் அடித்தது. அந்த மேடையில் அந்த பிள்ளை பாடின பாட்டு வந்து விடை கொடுங்கள் நாடி தோல்வி நிலையென நினைத்தால், இந்த 2 பாட்டையும் ஒரே சோங்காக வந்து பாடி இந்த பாட்டு இன்று வரைக்கும் யாராலையும் மறக்க இயலாது. உண்மையிலேயே வந்து அந்த பாட்டு வந்து அந்த டைமில் எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் உணர்வு பூர்வமாக பாடப்பட்ட பாட்டு. இதில் வந்து அந்த ப்ரோக்ராமில் வந்து கூடுதலாக வந்து இன்றைக்கு நடக்கிற எந்த செயற்பாடுகளும் இப்போ இன்றைக்கு நடக்கிற மாதிரி மோசமான முறையில் அந்த ப்ரோக்ராம் நடக்கியது. அது எல்லா மக்களாலையும் ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தது. என்னென்னு சொன்னால் vote வாய்ஸ். அப்போ வந்து என்னத்தில் வந்து ரிசல்ட் சொல்கிறோன்னு சொன்னால் இந்த votingல் வந்து யார் ஃபஸ்ட்டாக இருக்கணுமோ அவைக்கு தான் அந்த வின்னர்ன்னு சொல்லி அறிவிக்கிறது வந்து இந்த ஜூனியர் 3 வரைக்கும். ஆனால் ஜூனியர் 4ல் வந்து ஸ்பூர்த்தி என்று சொல்லி ஒரு சிறுமி, அவள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி நல்ல சாங் வந்து டெக்னிக்கல் வைஸாகவும் எந்த விதமான குறையும் இல்லாமல் தான் பாடிக்கொண்டு வந்தது இவன் வந்து ஃபைனல் வரைக்கும். ஸோ அந்த ஃபைனலில் வந்து vote வைஸ் பாக்கெட்டில் வந்து ஜெசிகா தான் உண்மையிலே வந்து அதிகூடிய ஓட்டுக்களை எடுத்தது வந்து எங்களோட ஈழத்து சிறுமி ஜெசிகா. ஆனால் அந்த இடத்துல வந்து வேறு மாதிரி ஒரு சிஸ்டத்தில் வந்து மார்க்ஸையும் ஜட்ஜஸ்ன மார்க்ஸையும் ஓட்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி அதில் ஒரு பெர்சன்டேஜ் அதில் வர பெர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணினாங்கள்னு சொல்லி அந்த டெலிவிஷன் வந்து அந்த பிரச்சனையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணின இடத்துல வந்து ஜெசிகா செகண்ட் ரன்னர் அப். அட் த சேம் டைம் வந்து அந்த ஸ்பூர்த்தி என்ற கேர்ள் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் அடித்தவன். ஸோ அதுலேயே வந்து இப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு தொலைக்காட்சியால் சித்தரிக்கப்படுறோமோ அதே மாதிரி ஒரு தொலைக்காட்சி ப்ரோக்ராமில் வந்து அந்த டைமில் வந்து 1 கிலோ தங்கம் வந்து 1 கிலோ தங்கம் வந்து இந்த ஜெசிகாவுக்கு பெருசாக கிடைச்ச இடத்துல வந்து அதே மேடையில் வச்சு அந்த பணத்தை அவ்வளோத்தையும் வந்து குறிப்பிட்ட வீதம் வந்து இந்தியாவில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுக்கும் மிகுதியை வந்து ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கும் வந்து நான் டொனேட் பண்ணுறேன்னு சொல்லி அவரோட பேரண்ட்ஸ் வந்து அந்த மேடையிலே வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டேன் ஒரு தொகை பணத்தை. அந்த அதில் கிடைச்ச சகல இதையும் வந்து அவை வந்து அந்த இடத்துல டொனேட் பண்ணி போட்டு அவை வந்து லீவ் பண்ணிட்டு நம்ம வந்து இப்படித்தான் இந்த ஈழத்து சரித்திரம் வந்து இந்த டிவி ப்ரோக்ராமில் வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து இது வந்து கன பேருக்கு தெரியும், கன பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ரைட். ஸோ அப்படி இருக்கையில் வந்து இதுக்கு பிறகு நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து பார்க்க வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இப்போ இதுக்கு இந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் வந்து லேட்டஸ்டாக நடந்த ஒரு ப்ரோக்ராமில் வந்து அந்த கில்மிஷான்னு சொல்லி உண்மையிலே வந்து சரியான ஒரு டேலண்ட் உள்ள ஒரு கேர்ள் வந்து அந்த சிறுமி வந்து உண்மையிலே வந்து எவ்வளவுத்துக்கு தன்னால் இயலுமோ அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் அந்த ப்ரோக்ராமில் போய் வந்து பாடினார். அந்த பாடின இடத்துல வந்து இப்போ நாங்கள் என்ன சொல்ல வாரோம்னு சொல்லிச்சுனால் எங்களோட கலைஞர்கள்லேயோ அவையோட திறமையிலையோ வந்து நாங்கள் சொல்ல சொல்லிடுறோம். ஆனால் ஒரு அந்த தயாரிப்பு நிறுவனம் எங்களை எவ்வாறு சித்தரிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து யாழ்ப்பாணம் கிளிநொச்சி என்று சொன்னால் அது அந்த போர் சூழலும் போர் கெட்டக்கரையும். ஸோ இதே வந்து மலையக பிரதேசத்தில் இருந்து போனால் வறுமை, சாப்பாடு, டாய்லெட் இல்லை, ரோட்டு பிரச்சனை, இந்த பிரச்சனைன்னு சொன்னால்
நாங்கள் எங்களுக்குரிய நாங்கள் முன்னேறிக்கொண்டு போயில்லையா, முன்னேற்றம் இல்லையா? ஏன்னு சொல்லினா அதுக்கு தான் நான் அந்த ஜெசிக்காட அந்த டொனேஷன் பண்ணதை இந்த ஸ்டோரி வந்து சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தனக்கு கிடைச்ச அந்த அவ்வளோ பணத்தையும் வந்து ஒரு ஈழத்தில் பிறந்து ஈழத்து சிறுமி வந்து அதில் டொனேட் பண்ணி கொண்டு போய்க்கில் வந்து அப்போ நாங்கள் யோசிக்கணும் என்ன, நாங்களும் வந்து ஒரு ஒன்றுக்கும் வழி இல்லாமல் இல்லை. எங்களோட நாட்டில் யுத்தம் நடந்தது, அந்த யுத்த சூழ்நிலையால் வந்து பல இழப்புகள் ஏற்பட்டது, உடைமைகள் அளிக்கப்பட்டது. அந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து எங்களோட திறமைகளை வளர்க்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. அது ஒரு இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் பின்னுக்கு நின்று நாங்களே வழிய திறமை இல்லாமல் இல்லை. அட் த சேம் டைம் வந்து நாங்கள் உங்களை தேடி வாரோம் என்று சொன்னாலே என்று சொன்னால், உங்களோட இடத்துல வந்து நிறைய விதமான அந்த திறமைகளை வளர்க்குறதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள்கிட்ட இருக்கின்றபடியாக தான் நாங்களோ இல்லாட்டி வேறு நாடுகளில் இருந்து தேடி வாரமே வழியை நான் கூடுதலாக வந்து அந்த சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் யாரும் அங்கே விளங்குது. அதைத்தான் நாங்கள் வந்து இந்த இதில் வந்து நான் இதில் வந்து தெளிவாக சொல்ல வழிக்கிட்டதுக்குரிய விஷயம் இதுதான். இதில் வந்து யாருமே வந்து எங்களுடைய கலைஞர்களை வந்து நாங்கள் அவமதிக்கிறது. ஆனால் ஒரு கேள்வி ஒன்று எங்களுக்கு இருக்குது. இப்போ நாங்கள் அந்த ப்ரோக்ராமுண்ட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை இது என்னன்னு தெரியல. அவங்கள் இப்படி நீங்கள் கதைங்கோன்னு சொன்னால் நாங்கள் ஏன் அதற்கு உடன்படணுமென்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஒரு வாய்ப்புக்காக நாங்கள் இதை இழக்கணுமா, எங்களோட தன்மானத்தை இழக்கணுமான்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இருந்ததே வழிய, மற்றபடி இதில் வந்து கலைஞர்களை யாரும் நாங்கள் இதான் இல்லை. அதே நேரத்தில் வந்து இன்றைக்கு வந்து கூடுதலாக வந்து வெளிநாடுகளில் நடக்கிற சகல விதமான இசை நிகழ்ச்சிகள், கலை நிகழ்வுகளை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறது முழுக்க இந்த ஈழத்திலிருந்து வாரதமாக்கள் தான். இன்றைக்கு ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு கூட வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கூட வந்து எங்களோட ஈழத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நாங்கள் இன்னும் பாவப்பட்டதாகவும் பரிதாபப்பட்டதாகவும் தான் இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டுமான்றது தான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. அதைத்தான் நான் சொன்னாங்க என்னென்னு சொன்னால் வந்து அதை நான் கிருஷ்ணாவோட ஒப்பிட்டு கதைச்சதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், கிருஷ்ணாவும் இப்படி ஒரு பிள்ளையை விட்டு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கதைச்ச இடத்துல வந்து அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது எங்களுக்கு. என்று சொன்னால் தனிப்பட்ட ஒரு மனிதனை வந்து நாங்கள் இவ்வளோ அதை கதைச்சு நாங்கள் அதே நேரத்தில் வந்து இப்படி ஒரு நேஷனல் மீடியாவும் இதே ஒரு வேலையை வந்து மறைமுகமாக செய்ய வந்து ஏன் எங்களால் வந்து அதை எடுத்து கேட்கலாம் இருக்குன்னு சொல்லி அதுதான் உண்மையான விளக்கம். இதுதான் மற்றது வந்து இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணணும் என்னென்னு சொன்னால் வந்து இன்றைக்கு நாங்கள் போய் வந்து அதில் வந்து எங்களோட பிரச்சனையை வந்து சொல்லித்தான் இந்த உலகத்துக்கு தெரியணும் இல்லை. இது ஒரு முற்றிலுமான ஒரு வியாபாரம். அதைத்தான் நான் வழங்கப்படுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனத்தால் வந்து எங்களுக்குரிய எந்த விதமான ஒரு தீர்வையும் தேடித்தரப்போனதும் இல்லை. அதே நேரத்தில் வந்து அதில் இருக்கிற ஆக்கள் வந்து அதாவது அதில் நடுவர்களாக இருக்கிற ஆக்களும் சரி, அந்த இதில் இருக்கிறார்கள் யாருமே வந்து தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டாக்களோ இல்லாட்டி தமிழ் மொழியை பூர்வமாக கொண்டாக்கள் மிக மிக குறைவு. இதே வந்து இவர்கள் எல்லாருக்கும் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து வெளிநாடுகளில் வந்து எங்களோட ப்ரோக்ராம்களுக்கு வாரார்கள், போகிறார்கள், பாடுறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். அவர் ஒரு கலைஞர்களாக நாங்கள் ரசிக்கலாமே வழிய, இதே யுத்த காலத்தில் வந்து இறுதி யுத்தம் நடக்கையில் வந்து இந்த நடிகர் சங்கத்தாலேயே உண்ணாவிரதங்கள் மற்றும் மக்கள் உண்ணாவிரதங்கள் இருக்கிற இடத்துல இன்றைக்கு அந்த இதில் இருக்கிறார்கள் நடுவர்களாக இருக்கிறாங்க யாருமே வந்து அந்த அதில் வந்து ஒரு 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 வினாடி கூட அதில் போய் வந்து பங்கு பெற்றினது கிடையாது. அவர்கள் அங்கே வாரார்கள் என்ற இதில் நடுவர்களையும் போல சொல்லலாம் இருந்துச்சுன்னா அவர்களும் அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குரிய அந்த கண்டிஷனில் சைன் பண்ணி வரைக்கும் அவர்கள் சொல்கிறது தான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆனால் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கதைக்கிறதுக்கும் அவர்களுடைய மனசுக்கும் சொந்த வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் யாருமே வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை தவிர இருந்ததுனால் அவர் ஓரளவுக்கு குரல் கொடுக்குறவர் மிச்சம் யாருக்கும் எங்களோட பிரச்சனைகளுக்குமோ
இவன் எங்கட மொழியில் வந்து அவை பாடினான். தமிழன்ற ஒரு மொழியில் வந்து அவை பாடினமே அல்லாது அவைக்கு தாய்மொழி தமிழ் அல்ல. இதையும் நாங்கள் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும். சில விஷயங்களை வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் என்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்தை சரியாக வைக்கணும், ஒருத்தர் மனநோகாமல் வைக்கணும், சரியான விஷயங்களை வைக்கணும். எங்களுக்கு சரியான துல்லியமான விஷயங்கள் தெரியாட்டிக்கு அதை பற்றி கேட்கப்படாது. இதுதான் என்னுடைய நோக்கம். அதே நேரத்தில் வந்து நான் ஒருத்தனில் விமர்சனம் வைக்கிறதுக்கு காரணம் வந்து அவனுக்கும் எனக்கும் உள்ள தனிப்பட்ட பகையோ இல்லை. அதே நேரத்தில் வந்து நான் ஒருத்தனுக்கு ஒரு விஷயத்தை சரியான விஷயத்தை கதைக்கிறேன்ன்றக்காண்டி அவருக்கு கொடுக்குற ஆதரவோ அல்ல. ஏனென்று சொன்னால் நான் ஒரு விமர்சகனாக சில விமர்சனங்கள் வச்சுட்டேன், அதை வந்து நடுநிலைமையாக கொண்டு செல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அலசி ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிச்சயமாக வந்து இந்த யூடியூப் வலைதளத்தில் அது சம்மந்தப்பட்ட காணொளிகள் இனி ஓரளவுக்கு தொடர்ச்சியாக வெறும் நம்பி இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குட வேணும். இன்னும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கு பேசுபொருளாகி கொண்டிருக்கிற பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நான் வந்து ஒரு பொதுத்தன்மையோட வந்து அலசி ஆராய்ஞ்சு சரியான விளக்கங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னு சொல்லிச்சுனால் அவ்வளோத்துக்கு வந்து இந்த டிக்டாக் மோதல்ன்றது சரியான மோசமாக போய் கொண்டிருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி சில விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஒரு விமர்சகனாக எனக்கு இருக்குது. தொடர்ந்து காணொளி வரும். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கோ. நான் கதைக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது முரண்பட்ட எதிர்கருத்துக்கள் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் எழுதலாம். நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதுங்கன்னு சொல்லி தாழ்மையாக கேட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.